எவ்வளோ பெருசு இருக்குல்ல. தியா இது பாரு எப்படி இருக்கு பாரு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா, நான் உங்கள் ஜிமிக்கி பொண்ணு பிரியா. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோட லாங் டைம் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். மகாபலிபுரமில் இருக்கிற இந்தியா சீஷெல் மியூசியமுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இது ரொம்பவே தூரமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் மகாபலிபுரம் கிட்ட வந்துட்டோம். நம்ம மெயினில் போயிட்டுருக்கும் போது லெஃப்டில் ஒரு வி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். போகிற வழியில் நீங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணுற கடையெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த மியூசியம். நம்ம வந்தாச்சு. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. சில்ட்ரனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மேபி பிலோ 5 இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்க சொன்னாங்க. ஸோ ஈச் 400 காம்போவில் நாங்கள் வாங்கினோம். டிக்கெட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மியூசியம் இருக்குது. நீங்கள் 7மே பார்க்கணுன்னா காம்போவில் 400க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 700 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு இந்த மியூசியம் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா அதுக்கும் செப்பரேட்டாக ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. நான் அது டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அதை மட்டும் கூட போய் பார்த்துக்கலாம். பட் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு தடவை விசிட் பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்ப என்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் அதே மாதிரி கற்றுக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா இந்த இடத்த நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மினரல் மியூசியம். நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணுன்னா தனியாக அதுக்காக பே பண்ணிட்டு நம்ம உள்ளே வரணும். இதோட என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஒர்க்கோடு இதை பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பிளான் பண்ணி ரொம்ப சீக்கிரமே போயிட்டோம், மத்தியான டைமாக. ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. கும்பலே இல்லை. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் போகிறதா இருந்தால் ஒரு வீக் டே பிளான் பண்ணி போங்க. இது சிங்கப்பூரில் இருக்க அந்த மர்லியனோட ரெப்ளிகாவாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் உண்மையான மினரல் மியூசியம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ வெரைட்டிஸான மினரல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்கள் பசங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இதை ரொம்ப ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. உள்ளே போய் இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைமே பத்தாது. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானுமே ரொம்ப மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன். என் பொண்ணு அதை விட ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இதெல்லாம் ஃபாசில்ஸ்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்மளால உணர முடியுது. இது பாரு எப்படி இருக்கு பாரு.
ஸோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நாங்கள் மினரல் மியூசியம்லேருந்து வெளியே வந்துட்டோம். அடுத்து இங்கே டைனோ மியூசியம் இருந்தது. இருக்கிறதுலே சூப்பரான இடம்னா இது தான் நான் சொல்லுவேன். குழந்தைங்கள்லாம் உள்ளே போயிட்டா வெளியவே வரமாட்டாங்க. இந்த டைனோஸ்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக சவுண்டோட ரொம்பவே பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்களோட. இது வேறு ஏதாவது மெட்டீரியலில் பண்ணியிருந்தா கூட ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து இவங்க ஸ்பாஞ்சில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இந்த இடத்துல நாங்கள் ரொம்பவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ தியா அவளோட ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டா. இந்த இடத்துக்கு பேர் டைனோசஸ் ஐலாண்ட் வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளேயும் நிறைய டைனோஸ் இருந்துச்சு. எல்லா டைனோஸோட நேம்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்துச்சு உள்ளே போயிட்டு வரும்போது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை விசிட் பண்ணலாம். அழகாக இருக்கு. ஏய், இந்த டைனோசர் சும்மா பாக்குது. இதுக்கு மேலே உள்ள மியூசியம் தான் ஆர்ட் மியூசியம். இதில் ஃபுல்லாகவே 3D இமேஜஸ் தான் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அடுத்து நாங்கள் பார்த்தது ஃபிஷ்ஷிங் மியூசியம். இதோட அவுட்டர் ஆர்ட் ஒர்க் ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. நான் வீடியோலே எல்லாத்துலேயும் நல்லா கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்குள்ளே எல்லாமே ஃபிஷ்ஷிங் சம்மந்தமாக எல்லா ஐட்டமுமே டாப் டு பாட்டம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கான போட்டுமே இருந்துச்சு. அதே மாதிரி டூல்ஸில் என்னென்ன வகை யூஸ் பண்ணுவாங்க, நெட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபிஷ்ஷிங் சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் இதிலலாம் ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பாட் மஸ்ட் விசிட் தான் நான் சொல்லுவேன். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்க, எக்ஸிபிட் பண்ணியிருக்க விதம் தான். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இதுக்குள்ளே என்ன இருக்கும், இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு ரொம்பவே ஆவலாக இருந்துச்சு.
ஸோ அடுத்து நம்ம ஷார்க்கு வாய்க்குள்ளே போயிட்டுருக்கோம். இது வேற ஒன்றும் இல்லை, ஃபிஷ் மியூசியம். இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் லாப்ஸ்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக இதை கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இங்கே பாரு தியா, தொடாத, ஓப்பன்ல இருக்கு, எல்லாம் வந்துட போகுது. ஸோ அடுத்து நம்ம போக போகிறது பார்த்தாலே தெரியும் பேர்ல் மியூசியம் தான். முக்கியமான ஆர்ட் ஒர்க் இருக்கிற விஷயத்தை எல்லாமே ரெப்ளிகாவாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. நிறைய அரிய வகை பேர்ல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரேரான அரிய வகை முத்துக்கள் எல்லாமே இவங்க கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மேன்மேட் ரெப்ளிகா. இதை பார்க்கும்போது ஜெயிலர் படத்தில் வந்து அந்த கிரீடம் ஞாபகம் தான் வருது. இது கூட அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்வாட் எல்லாமே முத்தால் பண்ணுது. இப்போ நம்ம போகிறது தான் ஆக்சுவலான சீஷெல் மியூசியம். இதோட இடத்த பார்த்தீங்கனாலே எவ்வளோ வைடாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ளே 50,000க்கும் மேலான ஷெல்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெருசான ஷெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு இங்கே வந்து தான் தெரிஞ்சுது. 50க்கும் மேலான கண்ட்ரீஸ்க்கு போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம கொடுக்குற விலை ரொம்பவே வேர்தியாக தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. நம்ம ராமேஸ்வரம்லாம் போனால் இந்த மாதிரி ஷெல்ஸ் அப்புறம் கற்கள்லாம் ரொம்ப வியப்பாக பார்ப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ஷெல்ஸை பார்க்கும் போதும் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 20 மினிட்ஸ் மேலே ஆச்சு. இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஸ்பெசிமென்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்பவே ரேர் தான்.
நம்ம நிறையா கண்ட்ரீஸ்க்கு போய் இதை பார்க்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த இடத்த நம்ம ஈஸியாக விசிட் பண்ணி பார்க்கலாம். இது உள்ளே இருக்கனால இதோட அருமை எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி நான் இங்கே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. ரியலி கொடுத்த 400 ருபீஸ்க்கு ரொம்பவே வர்தியாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு சூப்பரான டேவை எங்கேஜிங்காக ஸ்பெண்ட் பண்ணும், அதே டைம் காஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். அப்படியே ஃபேமிலியோட ஒரு லாங் ட்ரைவ் அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye bye.